நம்ம என்ன செய்ய போகிறோம், இதுக்கு நம்மளை எப்படி தயார்படுத்திக்க போகிறோம் அப்படின்ற கேள்விகள் எல்லாமே நிறைய இருக்கும். அதையொட்டி தான் இன்றைக்கு நம்ம நம்மளோட நிகழ்ச்சியில் பேச போகிறோம். நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பேசுவதற்கு முன்பதாக இன்றைக்கு நம்மளோட இணைய போகும் பிரமுகர்கள் யார் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். நம்மளோட இணைய போகும் முதல் பிரமுகர் ப்ரொஃபசர் செல்வம் அவர்கள். இவர் முன்னாள் மருத்துவப் பள்ளியில் துறை தலைவராக இருந்திருக்காரு மற்றும் மனநல மருத்துவராக இருக்காரு. கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் மனநல மருத்துவத்தில் அனுபவம் பெற்றவர். மருத்துவ மாணவர்களுக்கு போதிப்பதிலும் பயிற்சி கொடுப்பதிலும் ஈடுபாடு கொண்டவர். தற்சமயம் பிசினஸ் எல்லாம் மறுபடியும் திரும்பி புக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு அறிவிப்பு வருது, சற்றுமுன்பு அறிவிப்பு வந்தது. பிரதமர் சொல்லியிருக்கிறாரு மறுபடியும் நடமாட்ட கட்டுப்பாடு ஆணை அவர் விட்டுருக்கிறாரு. அந்த ஹோல் கண்ட்ரிக்கே போட்டிருக்கிறாரு. அதாவது சில மாநிலங்களுக்கு தான் முன்பு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நாடு முழுவதும், அதாவது எல்லா மாநிலங்களிலும் இது நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை MCO விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி என்ன கேட்கணும் அப்படின்னா, நல்லா போயிட்டு இருந்தது, என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் திரும்பி நம்மளுக்கு தான் காமி கொடுப்பாரு. அதாவது நம்மளும் அலட்சியமா இருந்துட்டோமோ, ஏதோ விட்டுட்டோமோ, ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே எங்கேயோ கொஞ்சம் கடமை உணர்வு விட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. இல்லை எங்கேயோ திட்டங்களில் நம்ம சரியாக தீர்க்கலையோ, அரசாங்க ரீதியாக இருக்கட்டும், இல்லை வர்த்தகர்களாக இருக்கட்டும், நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்றது கேள்விக்கான பதில் என்கிட்ட இல்லை. உங்கள்கிட்ட பல கேள்விகள் இருக்கும். அதற்கான பதில் இன்னைக்கு கொஞ்சம் அலசி ஆராய்ந்து ஏதாவது சிந்தனைகள் இன்னைக்கு தூண்டலான்னு பார்க்குறோம். அதுக்கு முக்கியமான 2 ஆளுகள் இருக்காங்க. நான் உங்ககிட்ட தொடர்ந்து பேசுறதுக்கு முன்பு அவங்ககிட்ட நேரடியாக நிறைய விஷயங்களை நிறைய கேள்விகள் எனக்கும் இருக்கிற சில ஐயங்களை இன்னைக்கு தீர்க்க வேண்டும். அவங்க இருவருக்கும் பேசலாம். வாங்க சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? சரி, இப்போ உங்களோட பார்வையில் டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள், தயார் நிலையில் மக்கள் இருக்கிறாங்களா? இந்த நடப்பாட்டு இந்த MCOக்கு தயார் நிலையில் இருக்கிறாங்களா? மக்கள் இருக்கிறாங்களோட என்ன கேட்டிங்கன்னா, மக்கள் இருந்துருக்கணும். ஏன்னா முந்தைய காலகட்டம் MCO போன வருஷம் மார்ச் மாதத்தில் அறிவிக்கும் போது 100 கேசஸ் 200 கேசஸ் தான் நம்ம தாண்டி வரலாம். இன்றைக்கி 4,44,000 கேசஸை தாண்டி வந்திருக்கோம். ஒரு நாளுக்கு நம்ம 3,500 கேசஸ் வரும்போது இப்போ உள்ள நிலையில மக்கள் எதிர்பார்த்த நிலையில தான் இருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம தலைப்பே பொறுப்பா கடமையா அப்படின்ற ஒரு போராட்டத்தில் தான் இருக்கும். பொறுப்புன்னு சொன்னால் நம்ம சொந்தமாக செய்ய வேண்டியது, கடமைன்னு சொன்னால் ஒரு அளவுக்கு அரசாங்கத்தோட கட்டுப்பாடு இணங்கி நம்ம செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அதனால் மக்கள் இந்த பொறுப்பை எடுத்து நிச்சயமாக தயார் நிலையில் இருக்கணும். இதுக்கு இல்லைன்னா இருப்பாங்க அப்படிங்கிறதான் அரசாங்கத்தோட செய்வாங்க. இருக்கிறீங்க இல்லை இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இருக்கணும் அப்படின்னா இல்லை அப்படிங்கிறீங்க. சரி, ஓகே டாக்டர், நீங்கள் சொல்லுங்க உங்கள் பார்வையில். மக்கள் எப்பவுமே இந்த புலி வருது தேஸ் தான். எல்லாருமே ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. இருந்தாலும் வராது அப்படின்ற ஒரு கற்பனையும் இருக்குது. நிஜம் எது நிழல் எதுன்னு தெரியாமல் இப்போ நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஏறப்போ அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வியாதி போகிறதுக்காகவே வரல, நிரந்தரமாக இருக்கிறதா ஒரு ரியாலிட்டின்னு சொல்ல முடியும். நம்ம இதில் எல்லாரும் ஒரு சில கொள்கைகளை கடைபிடித்து கவனமாக இல்லைன்னா இது இன்னும் பெரிய ஆபத்தை கொண்டு விடுறது என்னோட அபிப்பிராயம். ஆனால் அருமையாக சொன்னீங்க டாக்டர். ஏன்னா அது சொல்லும் போதே உணர முடியுது. அதாவது அது நிரந்தரமாக இருக்கிறதுக்காக அந்த கோவிட் நம்மளை ஒட்டி மறுபடியும் அது வந்துக்கிட்டே இருக்கிறது உண்மை. அதை நம்ம அதை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இருந்தாலும் சரி டாக்டர், நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நாடு முழுவதும் இப்போ MCO பண்ணுறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு, இந்த கோவிட்டை குறைக்கிறதுக்கு? இது அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஷாந்த் சொன்னதும் சரி, பிரதமர் சொன்னதும் சரி, இது வரைக்கும் நம்ம எடுத்த நடவடிக்கைகளில் ஓரளவுக்கு இந்த எண்ணிக்கைகள் குறையாமல் இருந்ததுனால ஒரு மாநிலத்தையும் இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்டையோ இல்லை அந்த ஹாட்ஸ்பாட்ஸையும் நம்ம இறங்கி போவாங்க. நிச்சயமாக ஒரு நாடளவில் இந்த MCO நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு இந்த எண்ணிக்கைகளை குறைக்கலாம்னு சொல்லி அரசாங்கத்தோட எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு கூட அதனால தான் இப்போ ஒரு மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. முந்தினா நீங்கள் பார்த்தோம்னா 2 வாரம் சொல்லி அந்த ரினியூவல் பேசிஸ் ஓடிட்டு இருக்காங்க. இப்போ குறைந்தபட்சம் 7ஆம் தேதி ஜூன்னா இப்போ இன்னைக்குலேருந்து பார்த்தோம்னா ஒரு மாதம் 27 நாள். அப்போ இந்த ஒரு மாத காலகட்டத்தில் எண்ணிக்கைகள் குறையலைன்னா நிச்சயமாக இந்த நடமாட்ட கட்டுப்பாடான இந்த MCO 3.0 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ இது கூட இன்னும் கடுமையாக்கப்படும் சொல்லி தான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ கூட இந்த MCOவை என்னோட எதிர்பார்ப்பு, தனிப்பட்ட எதிர்பார்ப்பு என்னன்னா இது கூட இன்னும் ஒரு மெதுப்போக்கான ஒரு MCO தான்
என்னதான் இன்னைக்கு பிரதமர் வந்து அறிவிச்சிருந்தார் கூட இன்னும் இதை கடுமையாக்கி இந்த கஷ்ட காலகட்டத்தை ஒரு சுருங்கிய காலகட்டமாக நம்ம செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்னோட எதிர்பார்ப்பு. பார்ப்போம். எல்லாரும் வந்து எல்லா பிசினஸ் செக்டர்ஸையும் திறக்கணும், எல்லாமே வரணும், எல்லா ஃபங்க்ஷனுக்கு ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. வர்த்தகர்கள் எல்லாருமே வந்து அதுதான் எதிர்பார்ப்பாங்க. அதுதான் நியாயம். அவங்க செய்யக்கூடிய வணிகத்துக்கு நான் ஒரு வர்த்தகராக இருந்தாலும் நானும் நிச்சயமா அப்படிதான் சொல்லுவேன். ஆனால் அரசாங்கம் வந்து மக்களோட பொறுப்பையும் பார்க்கணும் இல்லையா? வாழ்வாதாரமாங்கிற இந்த போராட்டத்தில் இன்று உள்ள சூழ்நிலையில் செவிலிருந்தாலும் சித்திரம் வர முடியுங்கிற சூழ்நிலை வந்துடும். நீங்கள் என்னதான் வாழ்வாதாரம்னு நினைச்சா கூட இன்னும் ஒரு மாத காலகட்டத்தில் இப்போ இந்தியா எதிர்நோக்கக்கூடிய இந்த ஹெல்த் கிரைசிஸ் மாதிரி நம்ம நாடு கூட ஓரளவுக்கு அந்த நிலைக்கு போயிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் ஆக்சுவலாக நம்மளுக்கு இருக்கவே இல்லை. சரி, இப்போ இந்த வழிக்கு வர இப்போ வந்து நம்ம நடமாட்ட கட்டுப்பாடு ஆணை வந்து அந்த MCO 2.8 போட்டாங்க. அப்போ அதுக்காக வந்து பிஸ்னஸ் எல்லாம் திறந்து விட்டனால இது ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சிலருடைய கருத்து. சிலரோட கருத்து இல்லை. அதுதான் வந்து உண்மையான விஷயமும் கூட. ஏன்னா எல்லா அதாவது ஒரு பக்கம் நம்ம நடமாட்ட கட்டுப்பாடு ஆணையை சொல்றோம், ஆனா எல்லா ஆக்டிவிட்டிஸும் இருக்கும்போது இது வந்து முன்பே அந்த முதல் ரவுண்ட் அதாவது போன வருஷம் மார்ச் மாசத்துல நடந்த மாதிரி ஏன் நம்ம நடத்தணும்? இப்போ மறுபடியும் அதே மக்களோட அதாவது மெதப்போக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம விருதுகள் எடுத்துக்கோங்க, ரொம்ப போவாங்க MCO 1.0 MCO 2.0 6 கேஸ் இல்லாத காலகட்டத்தில் ஸ்கைப்பில் செஞ்சோம். இப்போ 4000 கேஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம நேரடியாக என்ன செய்யணும்? இன்னைக்கு தானே தகவலே வந்தது. நம்மளுக்கு என்ன இப்போ ப்ரொஃபஸர் மாதிரி தான் அந்த பயம் போயிடுச்சு. பரவாயில்ல, இதில் நம்ம வாழ்ந்துருவோமே அப்படின்னு சொல்லி. ஏன்னா உலக அளவில் வந்து 158 மில்லியன் கேசஸ் தாண்டி போயிட்டோம். 33 லட்சம் பேர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் வந்து அந்த மெதுப்போக்கு நம்மளுக்கு வந்துருச்சு, நம்மளுக்கு அந்த பயம் குறைஞ்சிருச்சு சொல்லி தான் நான். சரி டாக்டர்கிட்ட போகலாம். டாக்டர் சொல்கிறாரு மெதப்போக்கு அவங்களுடைய தன்மை வந்து சரியில்லை, அவங்க வந்து ஒரு அலட்சியமான போக்கு மக்களிடையே இருக்குது, இது ஒரு இதுதான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. யாருக்குரிய நீங்கள் உங்கள் ஒரு மருத்துவராக ஒரு மனநல மருத்துவராக சொல்லி டாக்டர் என்ன நினைக்கிறீங்க? அதே உண்மை உண்மை உண்மை. மக்களுக்கு வந்து அந்த சீரியஸ்னஸ் அந்த பயம் அப்படின்றது மனசில் குறைஞ்சிருச்சு. வரும் போகும் இருக்கும், இதுக்காக நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு எடுக்க முடியுமா அப்படின்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த வியாதி வந்து ஒரு அலட்சியப்படுத்துகிற லெவலுக்கு வந்துருச்சு. அந்த கோவிட் வந்துச்சு, ஆனால் இப்போ ஹாஸ்பிட்டல் போனாங்க, வந்துட்டாங்க, நல்லா போயிடுச்சு அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. இதோட பாதிப்பு, உண்மையான பாதிப்பு எவ்வளோ சேதம் ஏற்படுத்தும்னு அவங்களுக்கு உண்மையிலே என்ன தெரியல. ஆனால் அதை கண்ணால் பார்த்தவங்க இல்லை அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். கோவிட் வந்து ஒரு பயங்கர வியாதி. இந்த பரவூட்டம்னா ஒரு நாட்டை உலகத்தையே அடிக்கிற சான்ஸ் இருக்குது. அதனால நம்ம தான் கொஞ்சம் கவனமாக இருந்து கட்டுப்பாடு மீறாமல் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். சரி, அது வந்து டாக்டர் அழகா சொல்லியிருந்தாரு. அதாவது வந்து நம்ம கையில் இருக்குது, இப்போ கடமை நம்மகிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம கொஞ்சம் கை நழுவி போயிடுச்சு, அதை நம்ம திரும்பி மீட்டு எடுக்கணும்னு சொல்கிறாரு. இந்த நிறைய விஷயங்களை வந்து இவருக்கும் கேட்கணும். தொடர்ந்து இணைந்திருந்தால் நீங்கள் சந்திக்கலாம். மீண்டும் இணைக்கிறோம். விளைவிலைக்கு போகிறதுக்கு வந்து டாக்டர் சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி நம்ம சில அலட்சியமாக இருந்துட்டோம் அப்படின்னு. எப்படி அலட்சியமாக இருந்தோம்னு மறுபடியும் டாக்டர்கிட்ட கேட்கலாம் வாங்க. சரி டாக்டர், நம்ம சமுதாயத்தை சொன்னீங்க, நம்ம மக்களாகிய நம்ம வந்து அலட்சியமாக இருந்துட்டோம், நம்ம பொறுப்பு வந்து கொஞ்சம் கைவிட்டோம் அப்படின்னீங்க. ஸோ எந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் இந்த பிரச்சனையை வந்து இன்னும் பெருசாக்கிறதுக்கு, இந்த COVID-19 தாக்கத்தை இன்னும் பரவல்கிறதுக்கு வந்து உறுதுணையாக இருந்திருக்கு, ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுங்கள்? முக்கியமாக வந்து பர்சனல் ஹைஜீன் சொல்லுவாங்க. சுகாதாரம், நம்ம வந்து கைகள் கழுவுறது, கான்டாக்ட் வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாகவே SOPயில் சொல்லுவாங்க. எங்கே போயிட்டு வந்தால் உடனே துணியெல்லாம் துவைக்க போட்டு குளிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி சில பேசிக் திங்ஸ், கைகள் அடிக்கடி கழுவுறது, இதெல்லாம் வந்து பேசிக். இதை வந்து திருப்பி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இதோட பெரிய காரணம் வந்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்னால் பார்த்தீங்கன்னா நம்ம கல்ச்சுரலி நம்ம திருமணங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் 20 பேர்லாம் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் 100 கணக்கில் தான் வருவாங்க. அந்த 100 பேரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்க? பக்கத்தில் போய் பேசிக்குவாங்க, கட்டி பிடிச்சி பேசுவாங்க, கைகள் கலப்பாங்க. இந்த மாதிரி இது பண்ணும்போது இது வந்து ஒஃபென்சிவ் இல்லை, ஆனால் இது வந்து நம்மளோட கல்ச்சர். அப்படி இருக்கும்போது இந்த தொற்று நோயாக இருக்கிற இந்த கோவிட் வந்து ரொம்ப ஈஸியாக பரவதுக்கு வாய்ப்புகள் நிறைய. அதே மாதிரி திருமணம் மட்டும் இல்லை, அது குத்து விழா இருக்கும், கோயிலில் விழா இருக்கும்,
ஹவுஸ் வார்மிங் பார்ட்டிஸ் வாங்க, என்கேஜ்மெண்ட் வாங்க. நம்ம சமுதாயத்தில் ஃபங்க்ஷன் இல்லாத நாளே இருக்காது. இது ஒரு சோஷியல் கேதரிங் வந்து இஸ் அ பிக்கஸ்ட் செக்டர். 4 பேருக்கு மேலே கூடியதுனாலே இது ஒரு பிரச்சனை. சில சமயங்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம குடும்பம் தானே, நம்ம ஃபேமிலிக்குள்ளே யாருக்கும் வராது. ஏன்னா நம்ம ரத்தம் வந்து எல்லாருக்குமே ஒரே ரத்தம், அதனால ஒரே ரத்தம் தான் யாருக்கும் இல்லை. இப்படிலாம் வறுமைகள் இருக்குது, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்ம ஒரு ஃபேமிலியில் இருந்தோம்னா நமக்கு எல்லாம் ஒரே ரத்தம் தான் விடும், அதனால ஒருத்தருக்கு வரலைன்னா யாருக்குமே வராது அப்படின்னு சில பேர் நம்பிக்கையெல்லாம் இருக்கிறாங்க. இந்த நம்பிக்கைகள் தான் சில சமயத்தில் நமக்கு ஒரு வீக்னஸாக ஏமாற்றமா. ஆமாம், இது சில நேரங்களில் நம்ம இந்த டெம்பரேச்சர் ஸ்கேன் பண்ணோடனே ஓகே நமக்கு கோவிட் இல்லை, டெம்பரேச்சர் ஸ்கேன் பண்ணி 37.5 இல்லையே நமக்கு கோவிட் இல்லை அப்படின்னு நினைக்கிற அந்த சைக்கலாஜிக்கலி வந்து நம்ம டியூன் ஆயிடும். நம்ம எழுதிட்டு உள்ளே போகலாம் நமக்கு கோவிட் இல்லைன்னா அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறோம். சரி டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நிகழ்வு செய்கிறோம், அதில் போயிட்டு நமக்கு இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் தெரியாமல், உங்களோட கதையை கூட சொல்லலாம் நினைக்கிறேன், தெரியாமல் நீங்களே வந்து கோவிட் பாசிட்டிவ் ஆகி அதுலேருந்து சர்வைவ் பண்ண விடாங்க. அது உங்களுடைய அந்த இது எப்படி இருந்தது? நிறைய பேருக்கு வந்து சிம்டம்ஸ் இருக்கணும்னு இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி ஜுரம் இருக்காது, சளி பிடிச்சிருக்காது, எதுவுமே இருக்காது, ஒரு இருமல் கூட இருக்காது. ஆனால் அவங்க வந்து கோவிட் பாசிட்டிவாக இருப்பாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பார்த்தவங்களுக்கு வந்து கோவிட் எந்த தடையும் சிம்டமும் கிடையாது. ஆனால் 3 நாளைக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும் கோவிட் இருந்தது. ஸோ அவங்களுக்கு ரிசர்ச் பண்ணதில்லை, நான் கான்டாக்ட் ஆனதுனால எனக்கும் பரவிருக்குன்னு ஒரு சந்தேகம். என்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து நெகட்டிவ். அதாவது 6 நாளைக்கு அப்புறம் நான் இன்னும் நெகட்டிவாக தான் இருந்தேன். ஆனால் அதே டெஸ்ட்டு 12 நாளைக்கு அப்புறம் பாசிட்டிவாக மாறிச்சு. ஸோ நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஒரு அலட்சியமாக இருக்கிறது வந்து எப்பவுமே ஒரு தவறு. எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாராக இருந்தாலும் அந்த சோஷியல் டிஸ்டன்சிங், அந்த சோஷியல் ஹைஜீன் இதெல்லாம் கடைபிடிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். சரி 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 டாக்டர், சரி நம்ம டாக்டருக்கு போகலாம். சரி டாக்டர், இப்போ வந்து MCO அப்படின்னு சொல்லும்போது இப்போ புதுசாக அறிவிச்சிருக்கிற பிரதமர், இதுவும் அந்த நம்ம ஏற்கனவே MCO 1 அந்த கடந்த ஆண்டு, அப்புறம் MCO 2 இருந்துச்சு, இதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் என்ன வித்தியாசங்கள்? முதல் MCOக்கும் 3வது MCOக்கும் வந்து பெரிய வித்தியாசம் என்னன்னா, எல்லா பொருளாதார நடவடிக்கைகளும் இன்னும் அப்போ உள்ள நிலையில் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் சர்வீசஸ், மருத்துவம் மற்றும் உணவகத்தோட மட்டும்தான் வந்து திறந்துருக்காங்க. ஆனால் இப்பொழுது எல்லா ஆக்டிவிட்டீஸ், எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸும் வந்து முடியும் அப்படின்னு சொல்லி அனுமதியோடு, அதாவது அது முக்கியோட அனுமதியாக இருக்கலாம், இல்லை இந்த KPDHCPயோட அனுமதியாக இருக்கலாம், இவங்க அனுமதியோடு எல்லா ஆக்டிவிட்டீஸும் முடியுங்கிற ஒரு விஷயம். அலுவலகம் கூட முன்னெல்லாம் வந்து எந்த அலுவலகமும் வேலை செய்யல, யாருமே வந்து அலுவலகத்துக்கு போக வேண்டியதில்லை, எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லி வீட்டில் வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து இன்று மாறி இன்று மேனேஜ்மெண்ட் லெவலில் வந்து 30% வந்து நீங்கள் அலுவலகத்துக்கு போங்க, மற்றவங்களாம் வந்து வீட்டிலேருந்து வேலை பாருங்க. அப்படி ஒரு அளவுக்கு அந்த ரொட்டேஷனல் பேசிஸில் போகக்கூடிய நிலையில் இதை நீங்கள் எங்கேயும் ரொம்ப பார்க்க வேண்டியது. இன்னைக்கு டிராஃபிக் நிலை முந்தி வந்து நீங்கள் ஒரு காடி பார்க்குறது பெரிய அனுபவம், ஆனால் இன்று வந்து டிராஃபிக் ஜாம் இருக்கு. அப்போ அதுதான் பெரிய வித்தியாசம். முன்பு வந்து பல விஷயங்கள் முடியும், எல்லாமே முடியாது, இன்று எல்லாமே முடியும் அனுமதியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகள் தான் இங்கே இருக்கும். இறப்புலேருந்து பிறப்பு வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா நடவடிக்கையும் இந்த MCOட முடியும். ஆனால் MCO அதாவது SOPயோட கட்டுப்பாடோட முடியும்னு சொல்லி இப்போ ப்ரோஃபன் அந்த SOPயோட கட்டுப்பாடு எங்கே வருதுன்னா, நம்மளும் அந்த கூட்டத்தில் சார்ந்தவங்க அந்த வாசல் வரைக்கும் தான் மசஜாத்தில் ஸ்கேன் பண்ணிடுறோம், டெம்பரேச்சர் எடுத்துடுறோம், அதுக்கப்புறம் மாஸ்க் போட்டுடுறோம். ஆனால் மாஸ்க் போய் அந்த அந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே போகும்போது இந்த SOP கட்டுப்பாடு இன்னும் இருக்காங்கிறது பெரிய கேள்விக்குறி. எல்லாரும் அதை கடைப்பிடிக்கிறாங்கன்னா கடைப்பிடிக்கிறாங்க பேரளவு, ஆனால் ஒழுங்காக கடைப்பிடிக்கிறாங்களா, இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் வந்து என்ன கேட்டிங்கன்னா நடக்காத நிலைகள்லாம் இன்று நிலைப்பாடுகள் வந்து இந்த 3500 கேசஸ் 4000 கேசஸ் எண்ணிக்கைகளை போய் தொட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதனால தான் ஏன் இங்கே நடக்கல. அப்போ அந்த எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாத போது அந்த அந்த செயின் வந்து பிரேக் ஆகிடுச்சு. இங்கே அந்த செயினை பிரேக் பண்ண முடியுது, ஏன்னா எல்லாரும் பண்ண முடியுது. கேட்டிங்கன்னா வேலைக்கு போகிறாங்க, வெல்காஸ் வேறா வெல்காஸ் எல்லாமே சரி. இப்போ அதுதான் டாக்டர் நீங்கள் சொல்லுங்க, இப்போ அந்த செயினை பிரேக் பண்ணுறதுக்கு ஏன் அந்த மாதிரியான ஒரு அதிரடி முடிவு வந்து இந்த காலகட்டத்தில் இந்த அறிவிப்பு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த MCO 1 ஏன் திரும்பி கொண்டு வர சாத்தியம் இல்லை, ஏன் அது வரல?
மக்கள் கூலி அறிவாங்கன்ட்டு ஒரு பயம். டோட்டல் லாக்டவுன் அப்படின்னாக்க எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ். இல்லை பொருளாதாரமா இல்லை மக்களா அல்லது பொருளாதாரம் தேவை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தா நீங்க சொல்லுங்க. பதிலே அதாவது பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா அதாவது ஒரு பயம். இனிமேல் நம்ம அந்த டோட்டல் லாக்டவுன் செய்ய முடியாது. பொருளாதாரம் ஏற்கனவே 2021 ஆண்டோட பொருளாதார நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா 2018 ஆரம்பிச்சுனேன். அப்போ 3 வருஷம் காண போயிடுச்சு. நடுவு ஒரு பக்கத்துல நம்ம 3 வருஷம் தான் 2018 எங்க இருக்குமோ அந்த நிலைக்கு போயிட்டு வந்துருக்கு. இன்னும் நம்ம இந்த முழக்கங்களை தொடர்ந்து போனா நிச்சயமா திருப்பியும் நம்ம குறைஞ்சிட்டு தான் போகும்பொழுது கூட போகிறது இல்லை. நம்ம 4% எதிர்பார்த்தோம். இந்த 4% நடக்க போகுது. 4% நாங்கள் எதிர்பார்க்கணும். எல்லாமே நல்லா வந்துருச்சு. ஜனவரியில் எதிர்பார்த்தோம். இப்போ மேக்கு வந்துட்டோம். மேல எதுவுமே நடக்கல. ஆனா அரசாங்கமும் சரி மக்களும் சரி அந்த தயார் நிலைக்கு வரல. அதாவது அந்த எம்சிஓ டோட்டல் லாக்டவுன் செய்ய முடியுமா? அந்த திட்டத்தில் யாருமே இன்னைக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு தான் நான் சொல்றேன். அந்த அரசாங்கத்தோட இந்த சுகாதார பிரச்சனையில ஒரு பொருளாதார பிரச்சனை நம்ம எதிர்நோக்கக்கூடிய காலகட்டத்தில் அரசியல் நீரோட்டமும் வேற மாதிரி போயிட்டு இருக்கு நம்ம நாட்டில். உங்களை யாருமே அது நம்ம மறைக்கவும் முடியாது. சரி, என்ன சொல்றாரு, வாழ்வும் தேவைங்க, வாழ்வாதாரமும் தேவை அப்படின்னு சொல்றாரு. நினைக்கிறேன் டாக்டர் உங்கள்கிட்ட கேட்கலாம். சரி டாக்டர், நீங்க இப்போ இந்த பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, இந்த COVID-19 பாசிட்டிவா ஆனவங்க சிலவங்க இருப்பாங்க. இவங்க அவங்களுடைய அனுபவங்களும் சரி, அவங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட், அதாவது அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை மேபி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாம், அதுலேருந்து அவங்க ரிகவர் ஆகிருக்கலாம். இதை பற்றி அவங்க பலருக்கு சொல்லி அது ஒரு லேர்னிங், இந்த மாதிரி பண்ணேன், இந்த மாதிரி போனேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது சரியான விஷயமா? அல்லது இதை சொல்லாமல் அவங்க சில பேர் பயப்படுறாங்க சொல்கிறதுக்குல? இது வியாதியை பற்றி அவங்களோட ஐடியா பகிர்ந்து கொடுக்குறது நல்லது. நான் இது இன்ஃபர்மேஷனை தான் சொல்ல முடியும். இந்த வியாதி ஒரே மாதிரியாக எல்லாரையும் பாதிக்காது. சில பேருக்கு காய்ச்சல் இருக்கும், சில பேருக்கு இருமல் இருக்கும், சில பேருக்கு மூச்சு திணறல் இருக்கும், சில பேருக்கு உடம்பு வலி இருக்கும். இந்த மாதிரி பலவிதமான ப்ரெசன்டேஷன் வரலாம். அதனால எனக்கு ஒன்றுமே செய்யலை, எனக்கு சும்மா கொஞ்சம் அசதியாக இருந்துச்சு, 2 நாள் சளி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, 3ஆவது நாள் நான் நல்லா வந்துட்டேன், நான் லேகியம் சாப்பிட்டேன், நான் டானிக் சாப்பிட்டேன், எல்லாம் ரூலில் மறந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. சில பேர் மூச்சு திணறி ஐசியூ வரைக்கும் போயிட்டு மூச்சு விடப்படியாமல் திணறிட்டும் அதிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் ஒருத்தரோட அனுபவத்தை வச்சு இந்த வியாதியை ஒரு எடை போட முடியாது. வேர்ஸ்ட் சிச்சுவேஷனும் இருக்குது, மைல்ட் சிச்சுவேஷனும் இருக்குது, ஏசிம்டமேட்டிக், அதாவது எந்த ஒரு தடையும் இல்லாமல் சில பேருக்கு இந்த வியாதி பாதிப்பு கொஞ்சம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், எப்படி நம்ம எடுத்துக்கிறோன்ட்டு. யாருக்குமே ஒன்றும் செய்யலை அப்படின்ற லைட்டாகவும் எடுத்துக்க முடியாது, இல்லை இது வரவங்களுக்கு எல்லாம் இறந்து போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சரி, மருத்துவமனைக்கு போகிறதுக்கே ஒரு அச்சம் இருக்குது. அந்த சிம்டம்ஸ் இந்த அறிகுறிகள்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு போனால் எனக்கு இன்னும் கூட வந்துடுமோ, என்னை அவங்க மற்றவர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கும் கோவிட் இருக்கும், எல்லாரும் சேர்த்து இந்த ஒரு அச்சமும் மக்களிடையே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் டாக்டர் மருத்துவராக என்ன சொல்லுவீங்க? நிறைய பேர் நீங்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மருத்துவ ஆலோசனைக்கே வராங்க. என்னோட கருத்து என்னென்னா, அந்த தடயங்கள் ஆரம்பிக்கும் போதே மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. டோன்ட் வெயிட் ரொம்ப லேட்டாக, அதாவது எனக்கு மூச்சு திணறுது, எனக்கு மூச்சை விட முடியல அப்படின்ற வரைக்கும் வெயிட் பண்ணாமல், எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, ஒருவேளை கோவிடாக இருக்கலாம், இது சாதாரண சளி காய்ச்சலாக இருக்க முடியாது அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்திலே அவங்க ஆலோசனைக்கு மருத்துவம். சரி, இப்போ எல்லாம் செக்டர்ஸையும் திறந்துட்டாங்க, பிஸ்னஸ் செக்டர்ஸை எம்சிஏ போட்டாலே எல்லாம் இயங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வணிகங்கள், அவங்க தொழிற்சாலைகள் எல்லாம் போகலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு எஸ்ஓபிஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ அது இது எந்த அளவுக்கு பலன் அளிக்கும், எந்த நினச்சி இது பண்ணலாம் அப்படின்னு எஸ்ஓபியோட அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே, இது என்ன பலன் அளிக்கும் அப்படின்னு இருக்குது? பலன் அளிக்கும்னு சொல்லிக்கிறதோட, அதாவது அந்த பாதிப்பை கட்டுப்படுத்துங்கிற ஒரு அடிப்படை பலன் அளிக்கும் தெரியாது. எஸ்ஓபி அதாவது பொதுவாக என்ன செய்யணும், எல்லாத்தையும் முறைக்கு எல்லாரும் வீட்டில் உட்காரு, ஆனால் அது நம்மளால முடியாது, நம்மளால அதை எஃபோர்ட் பண்ண முடியாது இப்போ உள்ள சூழ்நிலை. அதனால வாழ்வாதாரமும் நடக்கணும்,
அதனால இந்த கட்டுப்பாடோட செய்யுங்க. அப்போ உணவகத்தில் எடுத்துக்கோங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன சொன்னாங்க, எந்த ஒரு உணவு பார்க்கல. அப்புறம் உணவகத்தில் வந்து டேக்அவே இருந்துச்சு. அப்புறம் உணவகத்தில் வந்து உட்காரலாம், ஒரு மேஜையில் வந்து 2 பேர் தான் உட்காரலாம், ஒரு மீட்டர் தள்ளி உட்காரணும் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. அப்புறம் ஒரு மேஜையில் வந்து பெரிய மேஜையாக இருந்தால் 5 பேர் உட்காரணுங்கிற ஒரு தளர்வு கொடுத்தாங்க. திருப்பியும் அதை முடக்கிருக்காங்க டேக்அவே அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய உணவகங்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எங்கள் உணவகங்கள்லாம் எந்த கஷ்டமே கிடையாது, எதுக்கு எங்கே கூடி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நியாயமான கேள்விகள் வந்து இந்திய உணவகங்களாக இருக்கலாம், இந்திய முஸ்லீம் உணவகங்களாக இருக்கலாம், சீன உணவு யார் வேணாலும் கேட்கலாம். ஆனால் எந்த ஆக்டிவிட்டி நடந்தாலும் உணவகம் மட்டுமே வந்து ஒரு மாதத்தோட செலவழிச்சிருக்கோம்னா 30% சாப்பாடு மட்டும் போகுது. அப்போ இத்தனை பேரும் வெளியே போய் தான் சாப்பிட்றாங்க. அதுக்கெல்லாம் பல பேர் வெளியவே போகிறோம். அப்போ உணவுகளை வந்து ஏன் இந்த கட்டுப்பாடு அரசாங்கம் கொண்டாடுறாங்கன்னா இதை குறைக்கணும்னு சொல்லி. அப்போ அந்த SOPs வந்து கட்டுப்பாடு நிலையங்கள் தான் கொண்டாடுறது வந்து அது நம்மளுக்கு அந்த எண்ணிக்கையை குறைக்கணும்னு ஒரு நம்பிக்கை அடிப்படையில் ஒரு விதமாக அதை நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். அதாவது இது இன்னொரு விஷயம் என்ன, நம்ம எப்போதுமே இந்த கொரோனா வைரஸ் விஷயத்தில் இப்போ சாஸ்லாம் வந்துச்சு 1997. அப்போ ஒரு பிளே புக் இருந்துச்சு. கதை இப்படி தான் ஆரம்பிக்கும், முடிவு இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ஹீரோ வாழ்வான், ஹீரோ வந்து வீழ்வாங்கிற ஒரு அடிப்படை நமக்கு தெரியும். இன்னைக்கு எந்த கதையில் வந்து யார் டேரக்டர் அப்படின்னு தெரியும், படம் வந்து ஆரம்பிக்கிறது முடிவுன்னு தெரியும். அப்போ இந்த பிளே புக் இல்லாத சூழ்நிலையில் அரசாங்கம் எடுக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளும் பொதுவாக மக்களுக்கோ அவங்களோட வாழ்வை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு நன்மை வரையும் ஒரு பேலன்சிங் ஆக்ட். அப்போ அந்த பேலன்சிங் ஆக்ட் வந்து எல்லாருமே எதிர்ப்பாங்க. எல்லாருக்குமே வந்து சந்தோஷப்படுத்த முடியாது, எல்லாரும் வந்து அதில் ஒரு குறைபாடுகள் இருக்கும். ஆனால் நிச்சயமாக அரசாங்கமும் சரி நம்மளும் சரி ஒரு தயார் நிலையை பொறுப்பாக இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்க்கணும். சரி, டாக்டர் சொன்ன பல விஷயங்கள் இருக்கு. அவர் ஆமாம் எல்லாம் பிஸ்னஸ் திறந்தாச்சு, ஆனால் அது வந்து கடமையோட பொறுப்போட நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமாக இந்தியா நாட்டில் நடக்கிற சில விஷயங்கள் நம்ம கண்ணை இன்னும் பெருசாக திறக்க வைக்குது அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இன்னும் நிறையா பேசலாம், பட் அதுக்கு முன்னாடி செல்வகுமார் கிட்ட அப்படிக்கலாம் நிகழ்ச்சி. நன்றி செல்வமலர். ஆக இப்போ என்சிஆ வந்து விதிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பலமான கேள்விகள் என்னவா இருக்குன்னா, இந்த SOP நடைமுறைகள் என்னவா இருக்க போகுது, நம்ம என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன செய்யணும், எல்லாருமே கேட்குற கேள்வி SOP என்ன அப்படின்னா உங்களுக்கு நினைவுபடுத்துறது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா கண்டிப்பாக செய்திகளை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, இல்லை நாளிதழை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக நினைவுபடுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பார்க்குற கேட்குற எல்லா விஷயத்தையும் எல்லாத்துக்கும் பகிராதீங்க. அந்த செய்தி வந்து உண்மையாக நீங்கள் வந்து அதை உறுதிப்படுத்திக்கிட்டு பகிர்ந்தீங்க அப்படின்னா தான் இந்த போலி தகவல்கள், பொய்யான தகவல்கள் மக்கள் மத்தியில் வந்து பரப்பப்பட்டு ரொம்ப குழப்பங்களுக்கு வந்து வராமல் நம்ம வந்து அதை தவிர்த்து கொள்ளலாம். ஆக அந்த என்சிஆ அப்படின்னு சொல்லும்போது பலருக்கு பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கும். ஏன் எதுக்கு அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த வகையில் பொதுமக்கள் அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். மனிதர்கள் கிடையாது. ஆனால் அந்த எவ்வளோ மன உளைச்சல் இருக்குதுன்ட்டு நம்ம யோசிக்கணும். மன உளைச்சல் இல்லைன்னா யாருமே இப்போ கட்டில் விட்டு எந்திரிக்க மாட்டாங்க. இன்னைக்கு வேலைக்கு போகணும், நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த சின்ன மன அழுத்தம் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து செயல்பட முடியும். ஆனால் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த வியாதி வந்து சில பேருக்கு நமக்கு இன்னும் கோவிட் வரலையேன்னு ஒரு வருத்தம். கோவிட் நமக்கு எப்போ வரப்போகுது, வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பல யோசனைகள் ஒரு மனிதனோட மனசில் ஓடிக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க கோவிட் வந்தால் தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்ட்டு. கோவிட் இன்னும் நமக்கு வரலையே, நமக்கு ஏன் கோவிட் வராமல் இருக்குது, நம்ம எப்போ கோவிட் வரப்போகுது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் கூட இருக்குது. இதனால் மன உளைச்சல் இல்லாதவங்க இல்லை, அதை எப்படி நம்ம காத்து அதை எப்படி கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது தான் முக்கியம். நிறைய பேர் இப்போ இந்த MCO, EMCO இந்த எல்லா COலையும் என்னென்னா ஒரு அடப்பு. அதாவது வீட்டில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்திருக்க மாட்டாங்க நிறைய பேர். விடிஞ்சால் கொஞ்ச நேரம் தெரிவாங்க, அதுக்கப்புறம் இரவு எத்தனை மணிக்கு வராங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் எல்லாருமே அதே இடத்துல தான் உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் சோஷியல் சுச்சுவேஷனில் ஸ்ட்ரெஸ் வர்றது வந்து சைலண்ட். சில்ட்ரனாக இருக்கட்டும், டீனேஜர்ஸாக இருக்கட்டும், ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இப்போ நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தா நிறைய டிவோர்ஸ் கேசஸ் கூட இந்த கோவிட்னால அடிப்படைன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அடைப்புனால நிறைய பேர் இப்போ கூடயே இருக்கும்போது சண்டை அதிகமாகும். சரி, இதை சரிப்படுத்த என்ன மாற்று வழிகள் இருக்குது, அப்புறம் என்ன செய்யணும்? ரொம்ப சுலபமாக கேட்டுட்டீங்க. இதுக்கு பதில் சொல்கிறதுனா ஒரு 2 வருஷம் ஆகும். இருந்தாலும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு என்ன மனப்பான்மைனா கிவ் அண்ட் டேக்.
எல்லாமே இப்படி தான் இருக்கணும்னு ஒரு பிடிவாதம் இல்லாமல் இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம், நமக்கு எது வசதியாக இருக்குதோ அதை தான் நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஈஸி கோயிங் நேச்சர் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணலாம். இல்லை நான் இவ்வளோ நாள் 10 வருஷமாக நான் இந்த கப்பில் தான் தண்ணி குடிப்பேன், எனக்கு இந்த கப்பை விட்டால் வேறு கப்பில் வேண்டாம் அப்படின்னு பிடிவாத குணம் தான் இதில் ஒரு முக்கிய கதாபாத்திரம். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பிடிவாத குணம் இல்லாமல் ஈஸி கோயிங்காக இருக்கும், அவளுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் குறையாது. சரி, இப்போ நிறைய இந்த செய்திகள் இன்னைக்கு எத்தனை கேஸ் வந்தது, ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஃபோனை தட்டி இந்த நியூஸ் என்ன செய்திகள் வந்தது அப்படின்ற பார்க்குறவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இன்னும் கூடுமாமே, அதுவே வந்து அவங்கள இன்னும் மன உளைச்சலுக்கு தள்ளிடும் அப்படின்னு பல ஆய்வுகள் சொல்லுது. அது உண்மையா? உண்மை. எப்படின்னா எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் வெளியூர்ல இருந்து, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என் குடும்பம் யாருமே இல்லை, எனக்கு இப்போ போயிட்டு வந்து மட்டும் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு ஃபோன் பண்ணார். நான் சொன்னேன், நியூஸ் பேப்பர் படிக்காதீங்க, டிவி அடிச்சு போடுங்க, ரேடியோ ஆன் பண்ணாதீங்க, ஒரு வாரத்தில் எல்லாமே சரியாயிடும் அப்படின்ட்டு. எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புறாரு. நீ சொன்னது அவ்வளோவும் உண்மை, 2 நாள் எனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸே தெரியல. ஏன்னா நம்ம இது வந்து ஹியூமன் நேச்சர்னு சொல்லலாம். 4000 கேஸ் ஆகும், நமக்கு பாதிக்குமா அப்படின்ற அந்த யோசனை வந்து மனசில் வரும். பார்க்கறது சரி, நல்லது தான், நாட்டில் என்ன நடக்குது அப்படின்ற அது தெரிஞ்சுக்கிறது நல்லது. இருந்தாலும் அதை வந்து ரொம்ப டீப்பாக அதே போட்டு உளைச்சல் பண்ணினா அது ஒரு வியாதியாக மாறி. சரி, பயப்படும் போது அந்த தடுப்பு சக்தியும் வந்து ஒரு அளவுக்கு அதுவும் தடுமாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா? வெளியே பேசிக்கிறாங்க, நீங்கள் தான் மருத்துவர் உங்களுக்கு தான் கேட்குது, அது உண்மையா? பயப்படும் போது அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தன் குறைஞ்சிரும் அப்படின்றாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு குழந்தைக்கு அம்மை போட்டிருக்கோம், அவங்க அம்மா வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்குவாங்க, அடுத்த குழந்தைக்கும் வரும் அதுவும் பார்த்துக்குவாங்க, 3-4 குழந்தைக்கு மாறி மாறி பார்ப்பாங்க. ஆனால் அவங்கள வந்து அந்த அம்மா வந்து டச்சே பண்ணாது. ஏன்னா அவங்க அந்த பாசத்திலையும் அவங்க கடமையிலையும் அந்த பயத்தை விட்டுடுறாங்க. எப்படி இருந்தாலும் என் குழந்தைய நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த தைரியத்தினால அவங்கள வந்து அந்த வைரஸ் எஃபெக்ட் பண்ணாமல் போகலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை. இதே சமயத்தில் நம்ம ஒரு பயம் வந்துச்சுன்னா எந்த ஒரு சின்ன பொருளாக தான் நம்மளை பாதிக்கும். ஸோ ஃபியர் வந்து ஒரு பெரிய எதிரி. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பயத்தை குறைக்கிறோமோ அது நல்லது. அதே டைமில் எனக்கு ஒன்றுமே செய்யாது அப்படின்ட்டு மாஸ்க் போடாமல் வெளியே போனோம்னா கட்டாயம் கோவிட் வரும். சரி சரி, நல்லா அருமையாக சொன்னீங்க டாக்டர். சரி டாக்டர், இப்போ ப்ரீஹாக்லேயும் கொஞ்சம் பெருமாய் பிரமுகாசு அதெல்லாம் நிறைய திட்டங்கள் வந்து அரசாங்க திட்டங்கள் நம்ம வந்து பொருளாதார ரீதியாக வாழ்வாதாரத்தை எப்படி சரிப்படுத்தணும் அப்படின்றது. ஆனால் அந்த கேள்விக்கு முன்னாடி ஒரு அழைப்பாளர் இருக்காரு, அவங்க நம்ம பேசிட்டு அவங்க பார்த்துட்டு வரோம். வணக்கம். சொல்லுங்க, எங்கேருந்து தொடர்பு கொள்றீங்க? மக்கள்லாம் பதற்றமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குன்னா ஒன்றும் தெரியல, நமக்கு இது இயற்கை பழகிற ஒரு விஷயமா தான் இருக்கு. இது வந்து ஒரு கேள்வியாக அந்த மக்கள் என்ன இருக்குன்னா, இந்த நேரத்தில் இது வந்து எவ்வளோ ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்குது அப்படின்றது. ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து செய்யறதுக்கான வழிமுறைகள் கொடுத்த பிறகு அதை மக்கள் திரும்பவும் செய்யறாங்கன்னா அதுக்கு முழுமையான ஒரு சட்டமான கட்டுப்பட்டாங்க. கடந்த ஆண்டு அறிவிப்பு கூட அவங்க அறிவிச்சாங்க, இந்த நோய் தொற்றை குறைக்க முடியும், 2 வாரத்துக்கு மேலே ஒரு வீடு குறைஞ்சிடும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது ஒரு 2 வாரம் ஒரு முழுமையான நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையை கொண்டு வந்து அதை இன்னைக்கு ஒரு சரிசமமான அது ஒரு பார்வையை பொறுத்தெடுத்த நடவடிக்கைங்கிறத ஒரு சிறப்பான முடிவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 வாரம் அடுத்தது ஒரு 2 வாரம் அடுத்தது ஒரு 2 வாரம் ஆகும். மக்கள் பல வந்து இந்த பார்த்து இருக்கிறாங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக பதில் கிடைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சரி சரி, நான் ரொம்ப அருமையான கேள்வி, நம்ம இருவர்கிட்டையும் கேட்கலாம். நன்றி பாரதி. சரி டாக்டர், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இவ்வளோ நேரமாக விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பாரதி சொன்னாங்க, நாங்கள் தயாராக இருக்கீங்க, அரசாங்கத்தை அறிவிக்க சொல்லுங்க, அதாவது முழுமையான நடமாட்ட கட்டுப்பாடு டோட்டல் லாக்டவுன் செய்யறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. இப்போ அதாவது என்ன சொன்னாரு, நாங்கள் தயாராக எதுக்கு நீங்கள் தொடர்ந்து கடை 2 வாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு டோட்டல் லாக்டவுன் செய்யுங்க, திருப்பி அந்த எண்ணிக்கைகளை குறைப்போம். அந்த சோகால் ஃபிளட் இந்த கர்வ் கதையை வந்து, அதாவது வைரஸ் மார்க்கல நம்ம மறந்து வைரஸ் ஃபிளட் இந்த கர்வ்னு சொல்லி எல்லாரும் ஹேஷ்டேக் போட்டோம் சோஷியல் மீடியாவில். இப்போ அந்த ஃபிளட் இந்த கர்வ் வந்து எல்லாம் ஃபிளட் ஆகிடும். அப்போ இந்த ஃபிளட் ஆகணுங்க ஏன் வந்து மக்கள் தான் அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படின்னா அரசாங்கத்தோட பயம் என்னன்னா மக்கள் ரெடியா இல்லை, வர்த்தகர்கள் ரெடியா இல்லை, பொருளாதார பாதிப்பு வரும்,
ஏற்கனவே 8 லட்சம் பேர் வந்து வேலை வாய்ப்புகள் இழந்திருக்காங்க. இன்னமும் இந்த எண்ணிக்கைகள் கூட பரவாயில்லையே. 8 லட்சம் பேர் எண்ணிக்கை வேலை வாய்ப்புகள் இப்போ இழந்திருந்தா கூட ஒரு மாதம் அந்த நடமான கட்டுப்பாடு ஆணையை வந்து நம்ம முழுமையாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் திருப்பி இந்த அதாவது 2வது வகையில் ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் அந்த பொருளாதாரத்தை நம்ம திருப்பி மீண்டும் எடுக்கலாம். நம்ம வாழ்வாதாரத்தை நம்ம மீண்டும் கொண்டாடலாம். ஆனால் வாழ்க்கையை எங்கே கொண்டு போகுது? அப்போ அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். அரசாங்கம் இன்னும் இதை கடுமையாக ஆக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் எதிர்பார்க்கோம். சரி, வந்து மக்கள் ரெடியாக இருக்காங்கன்றாங்க, அரசாங்கம் நம்மளும் ரெடியாக இருக்கான்றப்ப இதில் வாழ்வும் பார்க்கணும், வாழ்வாதாரத்தையும் பார்க்கணும், பல கோணத்தில் பார்க்க வேண்டியது இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து அதைத்தான் நம்ம நினச்ச விஷயம் ஒன்று பண்ணோம். அதுக்கு அங்கிட்டு வந்து சரியாக வந்தது. அப்புறம் திரும்பி வந்து அந்த தாக்கம் திரும்பி வந்தது. ஸோ இது வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அது நம்ம இப்போ நீங்கள் முதல்ல டாக்டர் சொன்னதுக்கு தான் நான் திரும்பி அனுப்புகிறேன். உங்களோட முடிவு தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இது நம்மளை விட போகிறதில்ல, இது இஸ் இயர்ஸ் டு ஸ்டே. அதாவது இந்த COVID-19 நம்ம கூட தான் இருக்க போகுது. அதற்கு நம்ம வந்து இப்போ நீங்கள் மருத்துவ ரீதியில் டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரி நடமாட்ட கட்டுப்பாடு ஆணை வந்ததுன்னா நல்லா இருக்கும், இதை சரிப்படுத்தலாம், ஒரு அளவுக்கு குறைக்கலாம் அப்படின்னு ஒரு மருத்துவ ரீதியாக சொல்லுங்கள் டாக்டர். மருத்துவ ரீதியாக சொல்கிறத விட ஒரு ஃபிலாசபிக்கல் வியூ எடுத்துக்குவோம். அரசாங்கம் என்ன பண்ணுறதுன்னா ஒரு ஆற்றில் இருக்கிற மாதிரி ஒரு அடியை பிடிக்கிறது, தண்ணி ஜில்லுன்னு இருக்குதா வெதுன்னு இருக்குதா குளிருமா அப்படின்ற ஒரு பயத்தில் இன்னொரு அடி எடுத்து வைக்கிறது. ஸ்டெப் பை ஸ்டெப். இன்னொன்று வந்து கண்ணதாசன் சொன்ன மாதிரி தலைக்கு மேலே போகும்போது யான் என்ன மலம் என்ன ஃபுல். அரசாங்கம் அப்ரோச் வந்து மக்களை ரொம்ப பாதிக்கக்கூடாது, மக்கள் பீதி அடையக்கூடாது அப்படின்னு. மருத்துவ ரீதியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஷட். இப்போ ஒரு வியாதியோ இல்லை ஒரு நெருப்பு பிடிச்ச இருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பமா. டோட்டல் லாக்டவுன் நிறைய நன்மைகள் இருக்குது. ஏன்னா சில பேருக்கு வந்து எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த கன்ஃபியூஷன் தான் இப்போ இருக்கிற சூழ்நிலை. யார் கேட்டாலும் எஸ்ஓபி இருக்குது, ஆனால் இந்த எஸ்ஓபி எவ்வளோ தூரத்துக்கு டீப்பாக போகிறது கடைபிடிக்கும் மக்களுடைய கடமை எங்க நம்ம அதுதான் இப்போ அந்த பிளர் ஏரியா, இந்த கிரே ஏரியான்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் பிரச்சனை. இப்போ போகலாமா வேண்டாமா? போகலாம், இருந்தாலும் போகக்கூடாது. அப்போ போகிறதா இல்லையா? இந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருந்தால் எஸ் ஒன்னோ நமக்கு வந்து சக்ஸஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் எப்படி போனாலும் மக்களுடைய கடமையும் பொறுப்பும் வந்து ரொம்ப அதில் முக்கிய பங்கு ஆற்றுது அப்படின்றது நான் நினைக்கிறேன். மக்கள்னு சொல்லும்போது அது வந்து எந்த அளவுக்கு அந்த எஸ்ஓபியை கடைப்பிடிக்க போகிறோம், அதை செய்யறது. அதை நீங்கள் கடைப்பிடிக்கலன்னா மறுபடியும் அதை திரும்பி அந்த சுத்துக்கு வரப்போகுது, அதை போன மாதிரியே அதை திரும்பியும் வரப்போகுது. அதாவது மக்கள் சொல்லி நம்ம என்னன்னா இப்போ ஏதாவது எஸ்ஐங்கிற மாதிரி ஒரு போராட்டம். அதாவது மக்கள் மீது யார் விரிவாக இருக்காங்க நம்ம தானே. ஆமாம் ஆமாம், நானே நீங்கள் கடைப்பிடிக்கிறது இல்லையா? நான் ஏற்றுக்கிறேன். டோட்டல் லாக்டவுனுக்கு போவோம். அதாவது இப்போ ஏதாவது அரசாங்கம் இந்த பாப்புலேட்டிவ் பார்க்க வேண்டியது. ஏற்கனவே அரசாங்கம் எல்லாமே வசமாக தானே இருக்காங்க, ஏற்கனவே எல்லாத்தையும் முடக்கி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி. அதனால இது வந்து ஒருத்தனை வந்து நீங்கள் 2 முறை கொள்ள முடியாது இல்லையா? பரவாயில்ல, அரசாங்கம் வந்து இது ஒரு கசப்பான ஒரு சம்பவமாக இருந்தாலும் அந்த டோட்டல் லாக்டவுனுக்கு போய் எல்லா விஷயத்தையும் ஆற்றுல ஒரு காலம் சேர்த்துல ஒரு காலம் வச்சுக்க முடியாது. ஆளும் தெரியாமல் வந்து கால் எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு யாருமே தயாராக இல்லை. பரவாயில்ல, டோட்டல் லாக்டவுனுக்கு போவோம். மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் இந்த பயத்தை பற்றி நம்ம பேசணும். இப்போ பயம் வந்து இருந்தால் உங்களுக்கு வந்து நோய்கள் வரும்ன்றது ஒரு மருத்துவ ஆர்கியூமெண்ட்டாக இருந்தாலும் என்ன கேட்டிங்கன்னா அந்த பயம் இல்லைன்னா நிறைய பேர் இந்த எஸ்ஓபிஸ் வந்து உங்களுக்கு இந்த இப்போ 4000 சொல்லணும் 10,000 போயிடுவோம். ஏன்னா அந்த பயம் இருக்கிறனா ஒரு அளவுக்காவது 10,000 போட்டுருவானா அப்படின்னு சொல்லி நம்ம காட்டில் ஏறாமல் இருப்போம். 4 பேர் காட்டில் உட்காந்துருக்கு. இன்னைக்கு 3 பிரதமர் அறிவிச்சார் இல்லையா? அப்போ 3 பேர். நாளைக்கு நீங்கள் இந்த போலீஸ் பிளாக் வந்து எடுத்துருங்க, எல்லாருமே வந்து ஒரு குடும்பம் 5 பேர் வரும் ஒரே காலத்தில் முடியும்னா கூட. அப்போ இந்த பயம் சரியா கடைப்பிடிக்கல அதாவது மக்களோட பொறுப்புல வைக்கிறதோட அரசாங்கம் வந்து அதை என்ஃபோர்ஸ்மெண்ட் எடுத்து பரவாயில்ல. ஏன்னா நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் எடுத்தால் தான் எல்லாரும் போச்சுக்கிறாங்க. சோசியல் மீடியாவில் போட்டு அரசாங்கத்தை வாங்குவாங்க. இதுக்கு நீங்கள் போட்டுட்டு இவங்களை வந்து நீங்கள் குடும்பப்படுத்துறீங்க. ஒரு தனிப்பட்ட நபர் வந்து அவன் பொழைப்புக்காக சேர்ந்து வந்து நீங்கள் வந்து தடைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சோசியல் மீடியா ஹைப்பை நம்ம உருவாக்குறோம். ஆனால் கடைசியில் இந்த 1700 பேர் இறந்துருக்காங்க இல்லையா? இந்த 1700 பேர்கிட்ட குடும்பத்தில் போய் யார்கிட்ட ஒருத்தர் கேட்க தயாராக இருக்கீங்கன்னா யாராவது ஒருத்தர் எழுந்திருக்காம இருக்கு.
சரி 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 டாக்டர். இப்போ வந்து முதல்ல நம்ம திட்டங்களை பற்றி பேசணும், அரசாங்க திட்டங்கள். இப்போ இந்த அறிவிக்கப்பட்ட இந்த எம்சிஓவில் வந்து அது ஒன்றும் அறிவிக்கப்படலை. இருங்க, அதை நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் இதை வந்து ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நம்ம மீண்டும் சந்திக்கலாம், பேசலாம். இப்போ ஒரு கசை இந்த மாதிரி பல திட்டங்கள் இருந்தது. ஆனால் இப்போ அறிவித்த இந்த நடமாட்டு கட்டுப்பாட்டு ஆணையில் வந்து இது ஒன்றும் சொல்லலை. எதை சொல்லலாம், எதுவும் சொல்லலாம், அறிவிக்கலாம், அவங்கள்ட்ட கேட்கலாம். சரி டாக்டர், நீங்கள் சொல்லுங்கள். இப்போது அது ஒன்றும் சொல்லலை, இருந்தாலும் அது ஒன்றும் வழங்கப்படாத மாதிரி இருக்குதே. இது வந்து சரியான முடிவாக இருக்குமா அரசாங்கத்தோட? அதாவது சரியான முடிவா இல்லையாங்கிறது நம்ம இன்னும் அந்த இன்னும் 2 வாரம் போய் தாண்டி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அரசாங்கம் வந்து போன வருஷம் 4 பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்தை அறிவிச்சாங்க, பிரியாந்தை குஞ்சானா அப்படின்னு சொல்லி. இந்த வருஷம் கசா அப்படின்னு சொல்லி கடைசியான திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வருஷம் மட்டும் 2. அப்போ பார்த்தோம்னா டோட்டலாகவே 320 பில்லியன் ரிங்கிட் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அப்போ ஏன் அறிவிச்சாங்கன்னா அந்த நேரத்தில் பொருளாதார நடவடிக்கைகள் குறைஞ்சிருந்துச்சு. மக்களுக்கு வந்து எந்த ஒரு வாழ்வாதாரமும் கிடையாது, எந்த ஒரு வருமானமும் கிடையாது. அப்போ B40 தரப்பினர்களுக்கு வந்து ஒரு கிராண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி சிறு வர்த்தகர்களுக்கு கொடுத்தாங்க. அந்த பிரில் திட்டத்தை வந்து உருவாக்குனாங்க. அப்போ ஒரு அளவுக்கு வருமானம் இருக்கணும். அப்போ எப்போ பொருளாதார நடவடிக்கை இல்லாத காலகட்டம். ஆனால் இப்போ பொருளாதார நடவடிக்கைகள் வந்து இருக்கு. உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் முந்தி உள்ள வருமானம் இல்லைன்னா கூட ஏதோ வண்டி ஓட்டுற அளவில் இருக்கு, ஒரு அதாவது ஃபுட் அந்த டேபிளுக்கு அடிப்படையில் இருக்கு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல அரசாங்கம் வந்து ஊக்குவிப்பு திட்டங்கள் இனிமேல் எப்படி வரணும் அப்படின்னு சொன்னா வருமானத்தை நோக்கி மட்டும் போகாம ஓரளவுக்கு பொருளாதார அடிப்படையை வந்து இன்னமும் ஸ்ட்ரெங்தன் படுத்தணும், இன்னமும் வந்து அதுக்கு வந்து ஒரு வளர்ச்சி வரணும் அப்படிங்கிற வந்து பலப்படுத்தணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தான் வந்து அரசாங்கம் வந்து இந்த வரக்கூடிய பொருளாதார ஊக்குவிப்பு திட்டங்கள் இருக்குன்னு சொல்லி நம்புறோம். அது மட்டும் கிடையாது, செக்டோரல் பேசிஸ் சர்டன் துறைகள் வந்து ஓரளவுக்கு நல்லாவே செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் துறையா இருக்கட்டும், இல்ல ஈவென்ட் சர்வீசஸ் துறை கூட ஓரளவுக்கு 70% வந்துட்டோம். அப்ப சில துறைகள் வந்து இன்னும் முடக்கியே வச்சிருக்காங்க. இப்போ நம்ம சுற்றுலாத்துறை வந்து நம்ம அதுதான் அந்த கேள்விக்கு நம்ம போயிருக்கவே கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் MCO 2020 அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அது 2019 நவம்பர் டிசம்பர்லேயே அந்த தாக்கம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பவே வந்து வெளிநாட்டு சுற்றுலா எண்ணிக்கைகள் வந்து குறைஞ்சிட்டு போகிற காலகட்டம். அது ஆரம்பிச்சது இன்று வரைக்கும் அது முடிவு கிடையாது. எல்லாரும் என்ன ஜனவரியில் எதிர்பார்க்கணும் திருப்பி எல்லாரும் ஃப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ளை பண்ண ரெடியாக இருந்தாலும் எந்த பார்டருமே ஓப்பன் கிடையாது. இது வந்து யாருமே எதிர்பார்க்கல. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தொடர்பு தெரியாது. ஆனால் சுற்றுலாத்துறை சார்ந்த எல்லா வியாபாரங்களும், அது ஹோட்டலாக இருக்கலாம், டூரிசமாக இருக்கலாம், டூர் கைட்ஸாக இருக்கலாம், பொதுவாகவே இந்த துறை தான் கடைசியாக மீண்டு வரும். வீழ்ச்சி காண்டுக்கு தான் இருக்குது வந்து எந்த ஒரு வளர்ச்சியும் வரக்கூடிய சூழ்நிலைகள் எந்த ஒரு பாருங்க. இப்போ அவர் வந்து ஏஷியா ஸ்டாக்ஸ் வந்து இது பார்த்தாங்கன்னா ஜூன்ல ஃப்ளை பண்ணலாம்னு சொல்லி இப்போ ஓரளவுக்கு அவர் டிக்டாக் தான் செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு எந்த ஒரு தயார் நிலையில் இருக்கிறதோட இன்னமும் அவங்களால 18 மாசம் தாண்டிக்கும். இன்னமும் அந்த துறையில அவங்களால தாக்கு பிடிக்க முடியும்னு சொன்னா அவங்க தாக்கு பிடிச்சிருவாங்க. இது வரைக்கும் இருந்தாங்கன்னா தாக்கு பிடிச்சிருவாங்க. ஆனா இப்போவே பல பேர் வந்து அந்த துறையை விட்டு இன்னொரு துறைக்கு அவங்களோட திறமையை கொண்டு போய் வருமானங்கிறது இந்த துறையில மட்டும்தான் இருக்கவங்க பல வியாபாரங்கள் முடிக்கும் இல்லையா? அப்ப இந்த 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 கோவிட் நம்மளுக்கு என்ன கட்டி கொடுத்துருக்குன்னா சில வியாபாரங்கள் வந்து எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது, எதுவுமே தொடர்ச்சி கிடையாது, எல்லாருக்குமே ஒரு மாற்றம் வரும். அப்ப அந்த துறையை நீங்க மாற்றி அவங்க கண்ணோட்டத்தை மாற்றி அவங்க வியாபாரத்தை மாற்றி அந்த பிஸ்னஸ் மாடலையாவது மாற்றினாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக வந்து அவங்களுக்கும் ஒரு லைட் என்னோட கண்ணில் தெரியுங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட ஒரு டிக்டாக் பண்ணாலும் பல பேர் டிக்டாக் பண்ணுறாங்க. ஆனால் சில டிக்டாக் அவங்க பண்ணும் பொழுது அது உண்மையிலே வந்து அந்த நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த செக்டரை மாற்றி அதை இன்னும் வந்து எப்படி வந்து மக்களை ரீச் பண்ணுறதுன்னு அது ஒரு தளமாக பயன்படுத்துகிறாங்க. எல்லா துறையிலும் வந்துட்டோம் இல்லையா? அப்போ இந்தியாவில் கூட 64 துறைகள் நம்ம இருக்கோம். 1 லட்சம் வியாபாரங்கள் இந்தியர்கள் சார்ந்த வியாபாரங்கள் பல பேர் வந்து இந்த டிஜிட்டல் எக்கானமிக்கு வந்து சமசாரமாக போயிட்டாங்க. இன்னைக்கு டிஜிட்டல் எக்கானமி இல்லாத வியாபாரம் இல்லை, சிறு வியாபாரியா இருக்கும். அப்போ எல்லா விஷயமும் அது போனதுனால நிச்சயமா இது கூட உருமாற்றம் சொந்தமாவே ஆகணுங்கிற ஒரு கட்டுப்பாடு அதெல்லாம் நீங்க எடுக்கணும். அந்த அந்த தயார் நிலைக்கு நம்ம வரணும். இதெல்லாம் நல்லபடியா பயன்படுத்த சொல்லிட்டே இருக்கும்போது ஏன்னா அரசாங்கம் ரெடியா இருக்கு. நீங்க ஃப்ளை பண்ற கூட்டா கூட்ட எங்க போய் நான் மறுபடியும் டாக்டர் சொன்னதான் சொல்லுவேன். கோவிட் இங்கே தான்ப்பா இருக்கும், அது இங்கே தான் இருக்க போது அதுக்கு நம்ம தயாராகிருந்தோம். கோஹேபிட் பண்ணுறதுக்கு அது கூட சேர்ந்து வாழணும், கோஎக்ஸிஸ்ட் பண்ணணும். ஓகே சரி டாக்டர், இப்போ முக்கியமாக குழந்தைங்கள்லாம் இப்போ லீவில் இருக்கிறாங்க, விடுமுறைகள்.
ஸோ வீட்டில் இருக்கிறாங்க பிள்ளைங்க. அப்போ பெற்றோர்கள் வேலைக்கு செல்றவங்க இருக்கிறாங்க, எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணி போகிறவங்க இருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு அபாய நிலைக்கு கூட பிள்ளைகளுக்கு வந்து அந்த வியாதி வந்து பரவலாம், பெற்றோர்கள் மூலியமாக பரவலாம். ஸோ எனக்கு தெரியல, பரவலாம்னா டாக்டர் நீங்கள் என்னை பார்க்க பார்த்தா இல்லைம்மா பரவாயில்லம்மா பெரியவங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்குது. இல்லை, இந்த வைரஸ் வந்து சிறியவங்க பெரியவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு வித்தியாசம் தெரியாது, யாருக்கு வேணாலும் வரலாம். ஆனால் இது வரைக்கும் இளைஞர்களுக்கு இல்லை சில்ட்ரனுக்கு வந்து குறைவாக தான் வந்துகிட்டு இருக்குது. ஆனால் இப்போ வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ட்டு சுகாதார அறிவிச்சிருக்காங்க. ஸ்கூல்ஸில் இப்போ நிறைய பரவுறது தான் ஸ்கூல்ஸ் அதை சாதிச்சிருக்காங்க. இப்போ என்னென்னா சில்ட்ரன் வந்து அவங்களுக்கு அந்த எஸ்ஓபி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியாது. நான் குழந்தைத்தனம்ல அவங்களுக்கு பேசும்போது தொட்டு தான் பேசணும், கட்டி பிடிச்சி தான் விளையாடணும் அப்படின்ற சில சிக்கல்கள் இருக்கிறதுனால சில்ட்ரன் வந்து வெரி சசப்டிபிள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்ம தான் அதை அவங்கள பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ஒரு கண்ணோட்டம் அவங்க மேலே எப்பவுமே இருக்கணும். ஏன்னா குழந்தைங்களை பாதிக்கும் போது கொஞ்சம் சீரியஸாக இருக்குன்னு இப்போ கருத்து வருது. அதுவும் டீனேஜர்ஸ் யங் பீப்புள் வந்து ரொம்ப சிம்டம்ஸ் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு ரிசர்ச் காமிக்குது. சரி, என்ன மாதிரி வழிமுறைகளை வந்து பெற்றோர்கள் பின்பற்றலாம் டாக்டர்? இப்போ வேலைக்கு போகிறாங்க, என்ன பண்ணணும் அவங்க? நமக்கு தெரியுது இந்த சிக்கல் இருக்குது, கஷ்டமாக இருக்க போகுது. நான் ஏறக்குறைய என்ன செய்யலாம், என்ன செய்யணும்? எஸ்ஓபி வேறு வழியே இல்லை. வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சாக்க, இன்னைக்கு நான் வேலைக்கு போகணும், இருந்தாலும் வீட்டில் ஒரு குழந்தை லீவ் போட்டுட்டு வீட்டில் தான் இருக்கணும். சரி, இந்த முதலாளிமார்கள்லாம் ஏன் கொஞ்சம் இறங்கி வந்து ஓகே உங்கள் வீட்டில் நிறைய குழந்தைங்களாம் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, சரி நீங்கள் வீட்டிலேருந்து வேலை செய்யுங்க அப்படின்ட்டு ஏன் சொல்ல முடியாது? எனக்கு தெரியல, அவங்க முக்கியமான கேள்வி இங்கே தான் நம்ம வந்து நிறைய ஷார்ட் டர்மிங்ஸ் என்னென்னாக்க நம்மளோட சொசைட்டி வந்து இன்னும் மெச்சூர் ஆகலாம் அந்த லெவலுக்கு. அதாவது இந்த மாதிரி சிரமங்களில் எப்படி வந்து நம்ம அடாப்ட் பண்ணலாம். அதான் வீட்டிலேருந்து வேலை செய்யலாம், நான் ஆஃபீஸ் போய் தான் வேலை செய்யணும்ட்டு இல்லை. இப்போ நான் போய் நோயாளி பார்க்கறதுனா நான் மருத்துவம் செய்ய முடியாது. பட் சில தொழில்களில் வந்து நம்ம போய் தான் ஆஃபீஸில் உட்காந்து அந்த தொழிலை செஞ்சு முடிக்கணும்ட்டு இல்லை. இப்போ தான் எல்லாமே ஆன் இன்டர்நெட். அப்போ நிறைய தொழிலாளிகள் வந்து வீட்டிலேருந்தே செய்யலாம். அது வந்து அவங்க கொடுக்கணும், அந்த வழி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. சரி, என்ன சொல்ல வரீங்க? இல்லை மேடம், என்னன்னா இப்போ ப்ரொஃபஸர் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் எல்லா துறைகளிலும் எல்லா நிலையில் உள்ளவங்களுக்கும் அது வந்து சாத்தியம் ஆகுது இல்லையா? இப்போ நீங்கள் யார் வேலைக்கு போகணும்னா பிரச்சனை கிடையாது, இன்னும் 3 மாதத்துக்கு அவங்க வீட்டில் உட்காந்துருக்கலாம். ஆனால் அன்னாடம் தொழிலாளி போய் வேலை செஞ்சு தான் சம்பாதிக்கணுங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இன்டர்நெட் இருந்தால் என்ன இல்லை, அவங்க வேலைக்கு போனால் தான் வாழ்க்கை இருக்கு. சரி, அந்த வேலைக்கு போகும்போது இந்த எஸ்ஓபியை கொஞ்சம் கடைப்பிடிங்க, டாக்டர் சொல்ற மாதிரி. அது அந்த பயம் இருக்கும். அரசாங்கம் இன்னமும் இதை கட்டுப்பாடு கொண்டாடணும்னா நான் எதிர்பார்க்கிறேன். சரி, இதுவரும் வந்து நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ஆனால் இறுதியாக நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல வருவீங்க? நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல வருவீங்க? மக்களாக நமக்கு வந்து அந்த கடமை, அந்த தயார் நிலை எந்த அளவுக்கு இருக்கணும்? இல்லைன்னா அரசாங்கம் வந்து அதை நம்மளுக்கு ஒரு கட்டுப்பாட்டோட கொண்டு வருவாங்கிறது தான். அதாவது 1000 10,000 கோடிக்கு ஓரளவுக்கு அது இன்னும் அந்த பயநிலை நம்மளுக்கு வந்தாதான் நம்மளும் அதை கட்டுப்படுறோம். மக்களோட கையில விட்டுட்டீங்கன்னா எந்த ஒரு இந்த பிரச்சனைகள் பெருசாக தான் ஆகும்போது அரசாங்கம் இன்னும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை கொண்டு போனாலும் மக்களை இந்த சுருங்கிய நிலையை கொண்டாடுறது தொடர்ந்து கொண்டு போகக்கூடாது. ஷார்ட் டைம் ஸ்வீட்டாக முடிச்சோம். சரி, ஓகே டாக்டர், நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பார்வையை. மன தத்துவ ரீதியில் பார்க்கும்போது ஒரு தண்டனை அப்படின்னு வரும்போது அதை எதிர்க்கிறதுக்கு தான் நம்மளோட சொசைட்டி ட்ரை பண்ணுவாங்க. அது தண்டனைன்னு கொண்டுட்டு வரதோட ஒரு அன்பு, ஒரு ஆதரவு, சப்போர்ட், இப்படி போனாக்க நமக்கு வருமானம் குறையுது, இதுக்கு எப்படி உதவி செய்யலாம் அப்படின்னு அந்த அன்போடையும் ஆதரவோடையும் மக்களை அணைச்சி கொண்டு போகிறது தான் ஒரு நல்ல சக்ஸஸை கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன். அதனால் ஃபைனை இன்க்ரீஸ் பண்ணுறது 10,000 50,000 ஆக்குறது, அது வந்து சில பேருக்கு வந்து அது ரிபேலியஸ் ஆட்டிடியூடில் வெளியாக இருக்கும். ஏன்னா நீ 50,000 கொண்டு போறியா, நான் இந்த வழியில் நான் போகிறேன் அப்படின்ற அந்த ரெசிஸ்டன்ஸ் வரும். அதை தவிர நம்ம என்ன மக்களுக்கு செஞ்சால் அது ஆதரவோடு அன்போடு அவங்க ஆதரிப்பாங்க அப்படின்னு பார்த்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். சரி, அருமை டாக்டர், இருவருமே நிறைய விஷயங்களை நம்மகிட்ட பகிர்ந்துட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டு உங்கள் இருவருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர் செல்வமுக்கு
முதல்ல வந்து இது வந்து பொதுநலமா சுயநலமா அப்படின்னு வரும்பொழுது அரசாங்கம் ஒரு புறம் இருக்கட்டும், நம்மளுடைய சமூகம் ஒரு புறம் இருக்கட்டும், தனி மனிதனாக நாம் எப்படி நம்ம சமூகத்தை காப்பாற்ற போகிறோம், நம்ம நாட்டை காப்பாற்ற போகிறோம், பிற மனிதர்களை எப்படி காப்பாற்ற போகிறோம் நம்ம கையில் தாங்க இருக்குது. முதல்ல நம்ம கடமையை நல்ல சரியான கடமையை நம்ம கடைப்பிடிப்போம். அதே சமயத்தில் பிறர் உயிருக்கும் நம்ம வந்து மரியாதை கொடுத்து இந்த எஸ்ஓபியை நல்லபடியாக கடைப்பிடிச்சு நம்ம எல்லாம் நல்லா இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அடுத்த செல்வகுமாரி இருக்காங்க, அவங்கள்ட்ட நிகழ்ச்சி ஒப்படைச்சிடலாம். நன்றி.